சதுரங்க போட்டியில் தங்கம் வென்ற குகேஷுக்கு 5 கோடி, கபடி போட்டியில் தங்கம் வென்ற கார்த்தியாவுக்கு வெறும் 25 லட்சம். இதை கொடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் சமத்துவ சமூக நீதி ஆட்சி நாங்க தாரோம். தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி தாரம் சொல்ற திமுக அரசு. கார்த்தியாவுக்கு திராவிட மாடல் அரசு ஆகச்சிறந்த முறையில் சமூக நீதி சமத்துவத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, தங்கம் என்ற குகேஷுக்கு நீங்க 5 கோடி கொடுக்குறீங்க, இதே தங்கம் என்ற கார்த்தியாவுக்கு நீங்க வெறும் 20 லட்சம் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு பல பேர் திராவிட மாடல் அரசை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு திராவிட மாடல் அரசு என்ன பதில் சொல்லுதுன்னா, குகேஷ் விளையாண்டது தனிநபர் விளையாட்டு, ஆனா கார்த்திகா விளையாண்டது குழு விளையாட்டு, ரெண்டுக்கும் வேறுபாடு உள்ளது அப்படின்ட்டு ஒரு கேவலமான சமூக நீதி பாடத்தை திமுக அரசு எடுக்குது. சொல்ல போனா சதுரங்க விளையாட்டும் கபடி விளையாட்டும் ஆக சிறந்த விளையாட்டு தான், அதுல என்ற ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனா சதுரங்க விளையாட்டை விட கபடி விளையாட்டுக்கு தான் வலி அதிகம், வலி வேதனை எல்லாம் அதிகமா இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கை ஒடிஞ்சிரும், கால் ஒடிஞ்சிரும், மூஞ்சி செதஞ்சிரும். அந்த அளவுக்கு வேதனையான விளையாட்டு தான் கபடி விளையாட்டு. அப்படிப்பட்ட கபடி விளையாட்டுல தமிழ்நாட்டின் பூர்வக்குடியில் பிறந்த தங்க கார்த்திகா தங்கம் வென்றிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு மரியாதை, அதே குகேஷுக்கு ஒரு மரியாதை. அதே மாதிரி பார்த்தோம்னா அதுக்கு அடுத்து தம்பி குகேஷ் வளர்ந்த சூழல் வேற, தங்க கார்த்திகா வளர்ந்த சூழல் வேற. 2 பேரும் ஒன்னாக முடியுமா? சொல்ல போனா தம்பி குகேஷ் சிபிஎஸ் பள்ளியில படிக்கிறான், ஆனா தங்க கார்த்திகா அரசு பள்ளியில படிக்கிறாங்க. ரெண்டுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, அவ்வளவு வேறுபாடு இருக்கு. அப்படிப்பட்ட வேறுபாடு, அவ்வளவு அடக்குமுறைகள், அவ்வளவு வழிகள், அந்த வேதங்களை சுமந்துட்டு மேல படிப்படியா தங்கம் வென்றிருக்காங்க. அவங்களுக்கு வெறும் 25 லட்சம் மட்டும் தான் தமிழ்நாடு அரசு ஊக்கத்தொகையா கொடுத்திருக்காங்க. சொல்ல போனா திமுக அரசு முழுக்க முழுக்க சாதியவும் மொழியவும் மனசுல வச்சுதான் பரிசு தொகையை அறிவிச்சிருக்காங்க. நகருக்கு எந்த ஒரு வசதியும் கிடையாது. கண்ணகி நகர் எப்படி உருவாக்கப்படுதுன்னா, நாங்க சென்னையை நாங்க மாற்ற போறோம், சென்னையை சிங்கார சென்னையா மாற்ற போறோம், சென்னையை நாங்க டெவலப் பண்ண போறோம் அப்படின்ட்டு சென்னையின் பூர்வக்குடி மக்களை என்ன பண்றாங்கன்னா அப்புறப்படுத்துறாங்க. அவங்க இடத்த ஃபுல்லா ஆக்கிரமிப்பு பண்ணி, அவங்க இடத்த ஃபுல்லா பறிச்சு கார்பரேட்டை கொடுத்துட்டு பல இடத்த திமுக அதிமுக ஆட்டையை போட்டான். அப்படிங்கும் போது அந்த இடத்த ஆட்டையை போட்டு அவங்கள கண்ணகி நகர்னு ஒரு திறந்த வெளி சிறைச்சாலை அடைக்கிறாங்க. கண்ணகி நகர் நகரை உருவாக்கி அங்க கட்டுமானம் கட்டி, பேருக்கு தான் கண்ணகி நகர்னு ஒரு பகுதி, ஆனால் அது முழுக்க முழுக்க திறந்த வெளி சிறைச்சாலை. சொல்ல போனா கண்ணகி நகர் மக்கள் என்ன தொழில் பண்றாங்கன்னா, முழுக்க முழுக்க துப்புரவு பணி தான். சென்னையின் துப்புரவு பணியில முக்கால்வாசி யார் பங்கு இருக்குன்னா கண்ணகி நகர் மக்கள் பங்கு தான் இருக்கு. சொல்ல போனா கண்ணகி நகரை சேர்ந்த மக்கள் 20-30 கிலோமீட்டர் பயணிச்சு அவங்க துப்புரவு பணியை மேற்கொள்ளாங்க. அவ்வளவு வறுமையில வாழ்றாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டோம். சொல்ல போனா கண்ணகி நகருக்கு எந்த ஒரு வசதியும் கிடையாது. சரியான சாலை வசதி கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது, மருத்துவ வசதி கிடையாது, பள்ளி வசதி கிடையாது, கல்லூரி வசதி கிடையாது, எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது. அப்படிப்பட்ட திறந்த வெளி சிறைச்சாலை தான் கண்ணகி நகர். அப்படிப்பட்ட கண்ணகி நகர்ல ஒரு பொண்ணு கிளம்பி வாரா, ஒரு பொண்ணு வீரியம் கொண்டு, ஒரு பொண்ணு நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, நம்ம தமிழ் இனத்துக்கே பெருமை சேர்த்து தந்திருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்ணுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு ஆகச்சிறந்த முறையில நன்றி விசுவாசம் பண்ணிருக்கு. ஆகச்சிறந்த முறையில அந்த பெண்ணை பாராட்டியிருக்காங்க. வெக்கமா இல்ல. சொல்ல போனா திமுக அரசுக்கு தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் தமிழ் இனத்தின் மீதும்